ஹே காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜோசப் விஜய். ஸோ ரொம்ப நாள் இல்லை ரொம்ப வருஷம், ரொம்ப வருஷம் சொல்ல முடியாது, ஒரு வருஷம் பொறுத்து ஒரு மூவி ரிவ்யூ நம்ம சேனல்ல வருது. ஸோ இது என்ன படம் அப்படின்ற தமிழில் பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எஸ், சூப்பர் மேன். ஸோ இந்த படம் எப்படி இருக்கு அண்ட் இந்த படம் ஜாக் ஸ்னைடர் சூப்பர் மேனை டிஃபீட் பண்ணிடுச்சா இல்லை அதை விட கம்மியா இருக்கா, அண்ட் இது குழந்தைங்க பார்க்கலாமா இல்லை நம்மளுக்கு ஒரு என்கேஜ்மெண்ட்டான ஒரு படமா அப்படின்றத இந்த வீடியோல நீங்க பாப்பீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு பிடிச்ச யாராவது வந்தீங்கன்னா நீங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோ அடிக்கடி உங்களை சேரும். ஸோ எது டிலே பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம். சூப்பர்மேன். ஸோ இந்த படம் ஒரு டிசியோட டிசி யூனிவர்ஸோட ஒரு ஃபர்ஸ்ட் படமா இருக்கு. ஸோ திருப்பி டிசி ரீபூட் பண்ணியிருக்காங்க அவங்க ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே. ஸோ அவங்களோட ஃபர்ஸ்ட் படமான சூப்பர்மேன் ஜேம்ஸ் கன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இருந்திருக்கு. அதை விட ஒரு நெகட்டிவும் இந்த படத்துக்கு ஃப்ரம் ஸ்டார்டிங்ல இருந்து இந்த படத்துக்கு இருக்கு. எப்போனா ஷூட்டிங் ஆரம்பிச்சதுலேருந்து இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா நெகட்டிவான நிறைய விஷயம் ஆன்லைன்ல ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தது. ஸோ அதெல்லாம் தாண்டி இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல பிளஸஸ் நிறைய இருக்கு, மைனஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பிளஸ் என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் இருக்கு அப்படின்றத பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் கேஸ்ட் சைட் போயிடலாம். ஸோ டேவிட் கார்னட் சூப்பர்மேன் நடிச்ச டேவிட் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இந்த ரோலுக்கு ஃபிட் ஆயிருக்காரு. என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல நான் சொல்றேன். நம்ம ஹென்ரி கேவில் பார்த்திருப்போம். ஸோ ஹென்ரி கேவில் ஃபேஸ் சிமிலரா இருக்கிறதுனால இவர் ஏதோ ஒரு வகையில இவர் பெஸ்டா இருக்காரு இந்த ரோலுக்கு. சூப்பர்மேனுக்கா பொருந்திட்டாரு கிளார்க் கென்ட்டாவுமே அப்படின்ற மாதிரி நான் எனக்கு பர்சனலா ஃபீல் ஆச்சு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா கிளார்க் கென்ட்டுக்கும் சரி சூப்பர்மேனுக்கும் சரி இந்த ரெண்டு ரோலுக்கு பயங்கரமா ஒரு டிஃப்ரென்ஷியேட் காமிச்சு நடிச்சிருக்காரு. வாய்ஸ்லயும் சரி பாடி லாங்குவேஜ்லயும் சரி ஒரு மிகப்பெரிய பிளஸ் அதுவே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லூஸ் லைனா நடிச்ச ரேச்சல், அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பர்மேன் கூடவே மட்டும் போகாம அவங்களுக்குன்னு ஒரு தனி ட்ராக் அங்கங்க முடிஞ்ச அளவுக்கு ஸ்க்ரீன் பிளேல ஜேம்ஸ் கன் கொடுத்துருந்தாரு. அண்ட் அதே மாதிரி கிரீன் லேண்டர்னா நடிச்ச மிஸ்டர் டெரிஃபிகா நடிச்சவர் அண்ட் ஆர்கல் நடிச்சோம். இவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு கேமியோவா வராம சூப்பர்மேனுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் ரோலா அவங்க ஸ்டார்டிங் படத்துல இருந்து எண்டு வரையுமே பார்த்தீங்கன்னா சூப்பர்மேன் கூடவே டிராவல் ஆகிற மாதிரி கேரக்டர்ஸா மிஸ்டர் டெரிஃபிக், ஆர்கல் அண்ட் கிரீன் லேண்டன் வராங்க. டெரிஃபிக் பத்தி நான் சொல்லியே ஆகணும். எனக்கு இந்த ஆர்கல், கிரீன் லேண்டன் அண்ட் மிஸ்டர் டெரிஃபிக் அந்த கேரக்டர்ஸ் மேல எனக்கு பெருசா சும்மா ஏதோ பண்ண போறாங்க, அவங்களுக்கு பெரிய ஸ்கோப்லாம் இருக்காது அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் ஆனா ஜேம்ஸ் கன் டெரிஃபிக் ஒரு சீன் ஒன்று வச்சிருப்பாங்க, சீரியஸா பயங்கரமா இருந்துச்சு. ஒரு அன்எக்ஸ்பெக்டட் அவரோட டெம்ப்ளேட் சிங்கிள் ஷாட்ஸ் சீன் ஒன்று இருக்கும். ஸோ அது மிஸ்டர் டெரிஃபிக் பயங்கரமா இருந்தது. சில பேர் மிஸ்டர் டெரிஃபிக் ஃபேனாகவும் ஆயிருப்பாங்க நான் நம்புறேன். ஸோ ரெண்டாவது பாசிட்டிவ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷுவல்ஸ். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் டோன்ல இல்லாம சூப்பர்மேனும் சரி அந்த வேர்ல்டுமே சரி ஒரு பயங்கரமான ஒரு கலர்ஃபுல்லான ஒரு வேர்ல்டா ஜேம்ஸ் கன் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாரு. அது ரொம்ப ஓவர் கலர்ஃபுல்லாகவும் இல்லாம ரொம்ப சேச்சுரேட்டடாகவும் இல்லாம ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ப்ரெசன்டேஷனை ஜேம்ஸ் கன் கொடுத்துருந்தாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம ஸ்கிரீன் பிளே நெக்ஸ்ட் எங்கேஜிங்கா போயிட்டே இருக்கே தவிர எங்கேயுமே லேக்ன்றது ஃபீல் ஆகல. ஆப்வியஸ்லி செகண்ட் ஹாஃப் சில இடத்துல மட்டும் மைல்டான ஒரு லேக் நம்மளுக்கு ஃபீல் ஆகுமே தவிர அது கூட அடுத்த சீன் மூவ் ஆனதுமே அது மறைஞ்சிடும், நம்மளுக்கு அது தோணாது லேக் ஆச்சு அப்படின்ற ஒரு ஃபீலே இருக்காது. நெக்ஸ்ட் பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மியூசிக். ஸோ அந்த பழைய ஓஜி சூப்பர்மேன் தீம் மியூசிக் கொண்டு வந்திருக்காங்க. அது கரெக்டான பிளேசஸ்ல ஜேம்ஸ் கன் பிளேஸ் பண்ணியிருக்காரு. பிளஸ் அந்த மியூசிக் டைரக்டர்ஸுமே சரி பயங்கரமா அந்த மியூசிக் அப்படியே ரீமேக் பண்ணி அழகான ஒரு கரெக்டா அந்த சீனுக்கு ஏற்ற அந்த ஓஜி மியூசிக்கை கொடுத்துருக்காங்க. பிளஸ் மற்ற சீன்ஸ்லையுமே சரி அவங்களோட ஒரு பெஸ்டான ஒரு ஒர்க்கை மியூசிக்ஸ்ல பேக்ரவுண்ட் ஓஎஸ்டில கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாசிட்டிவ் பாயிண்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற யாரும் இல்லை, ஜேம்ஸ் கன். ஸோ இவரை பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்களுக்கு சின்ன ஒரு இது, இவர் ஜேம்ஸ் கன் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு காமிக் ஃபேன். நீங்க மார்வலோ டிசியோ எதை வேணா எடுத்து கொடுங்க, அவர் அக்குப்படியா எல்லாமே தெரியும். ஸோ அப்பேற்பட்ட ஒருத்தர் பார்த்தீங்கன்னா மார்வல்ல பயங்கரமான 3 ஹிட் கொடுத்தவர். ஸோ என்னென்ன படம் அப்படின்னு பார்த்தா கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி 1, 2, 3 இந்த 3 பார்ட்டுமே பார்த்தீங்கன்னா மார்வல்ல பயங்கரமான ஒரு ஹிட் கொடுத்துட்டு அங்கிருந்து டிசிக்கு டிசிலையும் சூசைட் ஸ்குவாடு அப்புறம் பீஸ் மேக்கர்ன்ற சீரீஸ்க்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஹிட் கொடுத்துருக்காரு. சூசைட் ஸ்குவாட் ஒரு படம். ஸோ அதுக்கப்புறம் டிசி ரீபூட் ஆகுது. ஜேம்ஸ் கன் டிசியோட ஹெட்டா வராரு. ஸோ அவரோட ஃபர்ஸ்ட் படம் சூப்பர்மேன் அப்படின்ற போது அவரோட ஃபேவரட் கேரக்டர் வேற சூப்பர்மேன். ஸோ அவரோட அப்படின்ற போது
சூப்பர்மேன் ஃபேனா இந்த படத்துக்கு அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக காட்ட ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ இத்தனை வாட்டி நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த எல்லா சூப்பர்மேன் படங்களும் என்ன விஷயத்த காட்டாம இருந்தாங்களோ அதை வந்து ரொம்ப ஒரு நீட்டான ஒரு ப்ரெசன்டேஷன்ல ஜேம்ஸ் கன் வந்து காட்ட ட்ரை பண்ணியிருக்காரு. அது ஒர்க் அவுட் ஆச்சா கேட்டிங்கன்னா எஸ் ஆப்வியஸ்லி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நம்ம சூப்பர்மேன் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு காட் லெவல்லையும் பார்த்துருப்போம். ஒரு மாதிரி சீரியஸான ஒரு டோன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே சூப்பர்மேன் வந்து இருந்திருப்பார். ஒரு ஜாக் ஸ்னைடரோட சூப்பர்மேன் எடுத்துங்களா ஃபார் எக்ஸாம்பிள், அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீரியஸான டோன்ல ஒரு மாதிரி ஒரு டார்க்கான டோன்ல ஒரு சீரியஸாவே எப்பவுமே இருப்பாரு. ஹியூமர் வந்து பெருசா அவரோட கேரக்டர்ல இருக்காது. ஆனா இது அப்படியே வந்து டோட்டலா அப்படியே ஆப்போசிட்டா மாத்தி ஹியூமன் சைட் ஆஃப் த சூப்பர்மேனை வந்து பாத்தீங்கன்னா ஜேம்ஸ் கன் வந்து காமிச்சிருக்காரு. அது நல்லாவே இருந்தது பார்க்க. கிளார்க் கென்ட்டுக்குமே இம்பார்ட்டன்ஸ் இருந்தது. கிளார்க் கென்ட்டை விட சூப்பர்மேன் கேரக்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகமான ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து இருந்தது அப்படின்னு நான் பார்த்தேன். அங்கங்க எனக்கு நோவே ஹோம் ஃபீலிங் வந்து வந்துச்சு. இந்த பப்ளிக் வந்து சூப்பர்மேனுக்கும் பப்ளிக்கும் உள்ள நடக்கிற அந்த சில விஷயங்கள், அப்புறம் லெக்ஸுக்கும் சூப்பர்மேனுக்குள்ள இருக்க அந்த விஷயங்கள், அதால வந்து சூப்பர்மேன் எவ்வளோ எமோஷனலா வந்து பிரேக் ஆகுறாரு, அதுல இருந்து எப்படி அவர் ஓவர் கம் பண்றாரு அப்படின்ற சில எமோஷனல் ஒரு ரோலர் கோஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர்மேன் கேரக்டர் மூலியமா நம்மளுக்கு வந்து கன்வே பண்றாரு. அந்த எமோஷனல்ஸை எப்படி வந்து சூப்பர்மேன் வந்து டிஃபீட் பண்ணி எப்படி அவர் வந்து கேரக்டர் ஸ்டேபிள் ஆகி அந்த விஷயத்துல இருந்து வெளியே வராரு அப்படின்றது தான் இந்த படத்துல வந்து சூப்பர்மேனுக்கு இருந்த ஒரு ஹார்க்காவே இருக்கு. பிளஸஸ் இவ்வளவு இருந்தாலுமே மைனஸ் சில இதெல்லாம் இருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சூப்பர்மேன் அப்படின்ற அந்த ஒரு கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காட் லெவல் கேரக்டர். ஸோ பிளஸ்ல சொன்ன அதே தான் ஆப்போசிட்டாவே மைனஸ்ல வருது. ஸோ ஒரு காட் லெவல் கேரக்டராகவே நம்ம பார்த்துட்டோம். சூப்பர்மேனோட அந்த ஹியூமன் சைடு வந்து ரொம்ப ஓவரா காமிச்சிட்டாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து சூப்பர்மேன் ஒரு 3 years எக்ஸ்பீரியன்ஸான ஒரு சூப்பர்மேன் தான் இந்த படத்தில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எடுத்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா கதைக்குள்ளே போயிட்டாங்க. சூப்பர்மேன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 years முன்னாடியே வந்து மனுஷங்களுக்கு வந்து சூப்பர்மேன் இருக்காரு அப்படின்றத வந்து காமிச்சிட்டாங்க. ஸோ 3 years ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு சூப்பர்மேனை ரொம்ப வீக்காக காமிச்சிட்டாங்களோ அப்படின்றத வந்து எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆச்சு பர்டிகுலராக. ஏன் அப்படின்னா அவரோட எமோஷன் சைட்ஸ் நல்லாவே காமிச்சாங்க. இவரோட ஹியூமர் சைடு எப்படி அப்படின்றதையுமே நல்லாவே காமிச்சாங்க. பட் ஆனால் அந்த சூப்பர்மேன் அப்படின்ற அந்த ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர், அந்த ஸ்ட்ராங்கான பவர் அண்ட் அந்த காட் லெவல் பீயிங்கை வந்து ரொம்பவே வந்து கம்மியாக வந்து காமிச்சிட்டாதான் எனக்கு ஒரு பர்டிகுலராக ஒரு ஃபீல் இருக்கு. ரெண்டாவது மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து சூப்பர்மேனை வந்து பயங்கரமா செலிப்ரேட் பண்றாங்க. சூப்பர்மேன் வந்து மக்களுக்கும் சூப்பர்மேனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு கனெக்ட் இருக்கு. ஆனால் ஒரு விஷயம் நடக்கும்போது டக்குன்னு வந்து சூப்பர்மேன் அப்படியே அகேன்ஸ்டா வந்து வித்தின் செகண்ட்ல வந்து சூப்பர்மேனை வந்து எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க எல்லா மக்களுமே. ஸோ அது கொஞ்சம் வந்து பெட்டரா பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து எனக்கு கிரியேட் ஆச்சு. அண்ட் மூணாவது என்ன பார்த்தீங்கன்னா லெக்ஸ் லூத்தரா நடிச்ச அவரை மிஸ் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா. லெக்ஸ் லூத்தரா நடிச்சவர் வந்து பயங்கரமா வந்து பண்ணியிருக்காரு. நிக்கோலஸ் நினைக்கிறேன் அவர் பேரு. ஸோ பயங்கரமா வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்பரேட் வில் அப்படின்ற ஒரு யூஸ்வலான கேரக்டர். பட் நெகட்டிவ்ல நான் ஏன் அவரை மென்ஷன் பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 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 கோல் இல்லை. ஸோ சூப்பர்மேனை டிஃபீட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஆனால் ஏன் எதுக்காக அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்ல மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அது இருந்துதான் நல்லா இருந்திருக்கும். அண்ட் கிளைமேக்ஸ் முடியும் போதும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா டக்குன்னு முடிஞ்சிருது. ஸோ அதனாலேயே எனக்கு இது ஒரு மைனஸாகவே ஃபீல் ஆச்சு. அண்ட் நெக்ஸ்ட் ஃபைட். இந்த ஃபைட் விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்மேனுக்கு ஆக்ஷன்ஸ்ல வந்து ரொம்ப கம்மியாகவே கொடுத்துருக்காங்க. நம்ம ட்ரெய்லர்ல சூப்பர்மேன் எவ்வளோ அடிக்கிறாரோ அதுதான் படத்துலயே இருக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி போனேன் சூப்பர்மேன் பயங்கரமா அடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஃபைட் சீன்ஸ்லாம் பயங்கரமா இருக்கும். இந்த ஜாக் ஸ்னைடரோட மேன் ஆஃப் ஸ்டீல்ல விட பயங்கரமா இருக்கணும் அப்படின்ற ஒரு ஹோப்ல தான் நான் போனேன். ஆனால் எனக்கு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. ஏன்னா சூப்பர்மேன் ஸ்டார்டிங்ல எப்படி அடி வாங்கினாரோ எண்டு வரைக்குமே அதே மாதிரி தான் அடி வாங்கிட்டு இருக்காரு. ஸோ அதுலேருந்து ஏதாவது ஸ்கில் லேர்ன் பண்ணி டிஃபீட் பண்ணி கிளைமேக்ஸ்ல ஒரு ஆப்போசிட் பஞ்ச் ஒன்று கொடுப்பாரு அப்படின்னு நான் நினைச்சேன். பட் ஆனால் வந்து அது நடக்காதது போது எனக்கு கொஞ்சம் பர்டிகுலர் ஒரு பர்சனலா ஒரு ஃபீல் வந்து இது ஒரு மைனஸ் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா 3 years எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள சூப்பர்மேன் அல்ட்ராமேன்ற ஒரு கேரக்டர் வந்து இவரை அடிக்கும் போது வந்து அந்த அல்ட்ராமேன் வந்து லெக்ஸோட ஒரு கண்ட்ரோல்ஸை வச்சு தான் வந்து அல்ட்ராமேன் சூப்பர்மேனை அடிக்கிறான் அப்படின்ற போது சூப்பர்மேன் அதையுமே வந்து ஒரு சில பஞ்சஸை டிஃபீட் பண்ணி இவரு ரிப்ளை பஞ்ச் கொடுத்துருந்தாரு அப்படின்னா அது பயங்கரமா இருந்திருக்கும். ஸோ அது இல்லை அப்படின்றது தான் எனக்கு கொஞ்சம் மைனஸா தோணுச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம ஸ்கிரீன் பிளே ரொம்ப டக்குன்னு போகுதுன்னு சொன்ன பார்த்தீங்களா. ஏன் அப்படின்னா இந்த படத்துல வந்து பாலிடிக்ஸுமே வந்து அங்கங்க டச் பண்றாங்க. அங்கங்க இல்லை, பாலிடிக்ஸுமே டச் பண்றாங்க. பாக்கெட் யூனிவர்ஸ் அப்படின்ற அந்த விஷயத்துமே டச் பண்றாங்க. இது நடுவில் சூப்பர்மேன்
ஓட அந்த கேரக்டரை வந்து டெவலப் பண்ணுறாங்க. இது நடுவில் ஆல் ஆஃப் ஜஸ்டிஸை பற்றியும் சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ விஷயம் ரன் ஆகுங்க டக்கு 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 டக்குன்னு ஸ்க்ரீன் பிளே போயின்னு இருக்கிறதுனால ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சு இதுதானா அப்படின்றத நம்ம புரியறதுக்குள்ளே நெக்ஸ்ட் விஷயம் ஜம்ப் ஆயிடுறாங்க. ஸோ அது வந்து சில விஷயங்கள்ல சில சீன்ஸில் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி மைனஸாக ஃபீல் ஆச்சே தவிர மற்றபடி பெருசாக எங்கேயுமே வந்து இது அஃபெக்ட் ஆகலை. சூப்பர்மேன் படத்தை அப்போ நீ பார்க்கலாமா வேணாமா என்னதான்டா சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா தாராளமாக சூப்பர்மேன் படத்தை நீங்கள் போய் தேட்டரில் பார்க்கலாம். ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து காமிக் நாலேஜ் இல்லாமல் நம்ம போய் உட்காந்தோம்னா இந்த படம் வந்து ஒரு பயங்கரமான படமாக இருக்கும். பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். சூப்பர்மேன் நம்ம பறந்தோம்னா சூப்பர்மேன் கூடயே நம்ம வந்து பறப்போம். அந்த மாதிரி ஒரு ஃபீல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே கொடுத்துருப்பாங்க. சூப்பர்மேன் கூட நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரியான சில சீன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதெல்லாம் பயங்கரமாக இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள். 3Dயுமே நல்லா இருக்குது. ஸோ சூப்பர்மேன் வந்து குழந்தைகளுக்கு மட்டும் இல்லாமல் அடல்ட்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற ஒரு நல்ல படம். ஸோ மறக்காமல் தேட்டரில் போய் பாருங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்ட் தென்ஸ் பாய் ஜோசப் விஜே. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.